டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து பி. விக்னேஸ்வர். வணக்கம். ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளை இலங்கை நடைமுறைப்படுத்த அமெரிக்கா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி டொரண்டோவில் தமிழ் மக்கள் இன்று கவன ஈர்ப்பு ஒன்று கூடல் ஒன்றை நடத்தினார்கள். நகர மத்தியில் உள்ள யூனிவர்சிட்டி அவென்யூவில் அமைந்திருக்கும் அமெரிக்க துணை தூதரகம் முன்பாக நண்பகலில் ஆரம்பித்த கவன ஈர்ப்பும் பேரெழுச்சி ஒன்று கூடலும் மாலை வரை நீடித்தன. ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழு அறிக்கை தொடர்பாக ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டை வெளியிட்டிருக்கிறது. நிபுணர் குழுவில் தென்னாப்பிரிக்க சட்ட நிபுணர் ஜஸ்மின் சூக்காவும் இடம்பெற்றிருந்தார். சர்வதேச மனிதாயமான மற்றும் மனித உரிமை சட்டங்கள் இலங்கையில் மீறப்பட்டமை தொடர்பாக சர்வதேச விசாரணை அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டுமென்று நிபுணர் குழு செய்த பரிந்துரையை ஆதரிப்பதாக ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க இலங்கை அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அர்த்தபூர்வமான மீளிணக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்றும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் சர்வதேச உறவுகளுக்கான தலைவர் டாக்டர் இப்ராஹிம் விடுத்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளையில் தமிழ் மக்களை தொடர்ந்தும் ஏமாற்ற வேண்டாம் என ஐக்கிய தேசிய கட்சி கேட்டுள்ளது. தமிழ் மக்களை இனியும் ஏமாற்றிய வண்ணம் காலத்தை தாழ்த்தாமல் அதிகார பகிர்வு தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் நடத்தி தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் தாசரி பாராளுமன்றத்தில் உரையாற்றுகையில் கேட்டுக்கொண்டார். இலங்கை கடற்படையினரின் கொடூரமான தாக்குதல்களை கண்டித்தும் மத்திய மாநில அரசுகளை நடவடிக்கை எடுக்க கோரியும் ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த மாதம் மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் 4 பேர் நள்ளிரவில் இலங்கை படையினரால் கொல்லப்பட்டதாக அவர்கள் குற்றம் சுமத்தினர். இந்த படுகொலை தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என அவர்கள் கேட்டார்கள். தங்கச்சி மடத்தில் இடம்பெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் பலரும் பங்கு பெற்றனர். இந்திய மீனவர்களாகிய நாங்கள் இந்தியர்களாக மதிக்கப்பட வேண்டும். இந்தியர்கள் என்று மீனவர்களை இந்திய அரசாங்கம் அறிவிக்க வேண்டும். எங்களை இலங்கை கடற்படை எந்த விதமான விசாரணையுமின்றி சுட்டுக் கொல்லப்படுவதை நாங்கள் இனிமேல் பொறுத்து கொண்டிருக்க முடியாது. இந்திய அரசாங்கம் முழுமையான ஒரு அறிக்கையை பெற்று அதை வெளியிட வேண்டும். தடைக்காலம் முடிந்து எம் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் போது இந்திய அரசாங்கம் தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும். ஒசாமா பின் லாடன் உயிரிழப்பை அல் கைடா உறுதிப்படுத்தியுள்ளது. அல் கைடா விடுத்திருக்கும் இணையதள செய்தியில் அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தான் உட்பட அதன் நேச நாடுகளுக்கும் எதிராக வஞ்சினம் தீர்க்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆயுத போராட்ட பாதையிலிருந்து விலகிவிடப் போவதில்லை என்றும் அல் கைடா பகிரங்கமாக இன்று அறிவித்தது. விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.